ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் லாக்டவுன் முடித்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. சில டைம்ஸ் லேட்டாக எழுந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக செய்ய முடிகிற ரெசிப்பியை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 4 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 தூள் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. எதுவுமே அந்த மஞ்சள்தூள் பெருங்காயத்தூள்லாம் உருண்டை கட்டாமல் நல்லா லிக்விடாக, எல்லாமே லிக்விடாக இருக்கணும். அந்த எலுமிச்சை சாறு கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் எலுமிச்சை சாதத்துக்கு. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் முக்கால்வாசி வறுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்க மாதிரி வறுத்துக்கோங்க. ஃபுல்லாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம மீதி ஐட்டம்லாம் சேர்க்கும் போது இந்த பருப்புலாம் திரிஞ்சு போயிடும். அதனால் பாதி அளவு வரைக்கும் வறுத்துக்கிட்டு, இப்போ அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கேஸு சிலிண்டர் வச்சுட்டு செய்யுங்க, இதெல்லாம் எல்லாமே தீஞ்சு போயிடும். எல்லாம் வதக்கிட்டு இப்போ அது கூட நம்ம அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்து எடுத்து இந்த மாதிரி உடச்சி தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்த்து கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிடும் போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க வேர்க்கடலையை போட்டு. இப்போது இது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கோம் எலுமிச்சை ஜூஸ் இருக்குல்ல, அதை இதுக்கு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கலரி விடுங்க. 2 வாட்டி கலரி விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. கேஸு எப்போவுமே ஹையில் வச்சுக்காதீங்க. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி கொதி வந்த உடனே இறக்கி ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஆறட்டும். இந்த மாதிரி ஆறுனதும் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் இதோடு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா அப்போ எலுமிச்சை சாதோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து கலரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு போட்டு கலரிக்கோங்க. அதுமாரி உப்பும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக லெமன் சாதம் சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா இந்த புளி சாதம் எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.